சரி, இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் இது என்னென்னா 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னென்னா பிளேன்ஸ்னு சொல்லுவோம். அது எக்ஸு ஒய் வேரியேஷன். எக்ஸு ஒய் வேரியேஷனை தான் நம்ம வந்து பிளேன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அடுத்து பார்த்திங்கன்னா பாலிகான்ஸ், பென்டகன், வந்து ஹெக்ஸாகன், ஸோ இதுக்கு எல்லாமே திக்னஸ் இல்லாமல் இருக்கும். திக்னஸை வந்து நெக்லிஜிபிள் பண்ணிவிடுவோம் ஸோ பிளேன்ஸில். ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கார்னர், எட்ஜி. ஸோ இது எல்லாமே கார்னர். டாட்டட் பாயிண்ட் வைக்கிறது எல்லாமே கார்னர் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு பிளேன்லேயும் கார்னர் அண்ட் எட்ஜி இம்பார்ட்டன்ட். ஸோ சைடை தான் எட்ஜின்னு சொல்லுவோம். சைடு ரெக்டாங்கிளுக்கு மட்டும் லாங்கர் சைடு, ஷார்ட்டர் சைடு இருக்கும், 2 சைடு இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே சைடு தான், எட்ஜு தான். ஸோ சர்க்கிளுக்கு மட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டை தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் சர்க்கிளில். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான என்ன கண்டிஷன்னா, த பிளேன் இது ஹரிசாண்டல் பிளேன் அண்டு வெர்டிக்கல் பிளேன். ஸோ இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன். ஸோ இதில் எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து 90 டிகிரியில் நம்ம ரொட்டேட் ஆகும்போது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மூலமாக, ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் தி ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ அப்போ எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் பிளேன், வெர்டிக்கல் பிளேன் அண்டு ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இந்த பிளேன் வந்து ரெஸ்ட் ஆன் ஹெச்பி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள்னா ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னா ஹெச்பி மேலே ரெஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போது அதனுடைய டாப் வியூ வந்து ஹெச்பியில் தெரியும். ஸோ லைன் டயக்ராம் வந்து லைன் வந்து இந்த எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனில் தெரியும். இந்த இது ஸோ இங்கே இருக்கிற இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோன்னா லைன் டயக்ராமும் இதில் தெரியும். இது அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோன்னா இதனுடைய டாப் வியூ போர்ஷன் இதில் தெரியும். அப்போ இதே தான் நம்ம இங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணி வரைகிறோம். ரெக்டாங்கிள் இப்படி தெரியும் ஹெச்பியில். இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோன்னா அதனுடைய ட்ரேஸ் அவுட் வந்து லைன் டயக்ராமாக இதில் தெரியும். அப்போ இது ஏ பி சி டி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டு பி டேஷ் அண்டு ஏ டேஷ், இது சி டேஷ் அண்டு டி டேஷ்னு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். கண்டிஷன் பார்த்திங்கன்னா, பிளேன் இன்க்ளைன் டு போத் த ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இன்க்ளைன் டு போத் எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் பிளேனில் பிளேன் வந்து போத் சைடு வந்து இன்க்ளைண்டாக இருந்தால், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸாகன் ஆஃப் 25 mm சைடு ஹேவிங் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு இன் ஹெச்பி and inclined at 30 degree and inclined at 60 degree to VP
and its surface making an angle of 45 degree to HP. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒன் ஆஃப் இட் சைடு ரெஸ்ட் ஆன் ஹெச்பி இன் ஹெச்பி. ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னா ரெகுலர் எக்ஸகனுடைய சைடு வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய சைட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 25 mm. ஸோ ரெகுலர்ன்றது என்ன மீனிங்னா ஈக்குவல் சைடுன்னு அர்த்தம். எல்லாமே ஈக்குவல் சைடாக இருக்கும், அதுதான் ரெகுலர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அண்டு இன்க்ளைன்டு அட் 60 degree to VP. ஸோ இதில் அனதர் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 45 degree to HP. அப்போ சர்ஃபேஸ் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 45 to ஹெச்பின்னா, ஸோ டயக்ராம் ஒரு மாதிரி வரும். அதே போல் ரெஸ்ட் ஆன் ஹெச்பின்னா இது ரெண்டு கண்டிஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஒன்று. அதுக்கடுத்து சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு விபி அண்டு ரெஸ்ட் ஆன் விபியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ரெஸ்ட் ஆன் ஹெச்பி, அடுத்தது சர்ஃபேஸ் மேக்கிங் இன்க்ளைன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 45 degree to ஹெச்பி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே XY ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணோம். ஸோ XY ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணோம். ஸோ எக்ஸு ஒய், ஸோ இதில் வெர்டிக்கல் பிளேன் அண்டு ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இது எடுத்தோடனே எல்லா ப்ராப்ளத்துக்குமே இது அப்ளை பண்ணிடணும். ஸோ XY ரெஃபரன்ஸ் லைன், வெர்டிக்கல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ கொடுத்துக்கிற ரெகுலர் எக்ஸகனுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ அந்த 25 இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸகன் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிள் பேஸில் எக்ஸகன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற சைடுக்கு ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு 25 mm மேருக்கு ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிரியேட் அனி சர்க்கிள். சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை 4 டிவிஷனாக பிரிச்சுக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸை வச்சுட்டு 4 டிவிஷனாக இதை பிரிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து ஸோ எந்த பக்கம் சைடு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பக்கம்தான் சைடு வேணும். அப்போது இதே சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு, ஸோ இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, அதே போல் இந்த பக்கம் சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. ஸோ உங்களுக்கு இப்போது பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ 6 சைடுக்கான ஆன்சர் கிடச்சாச்சு. இது சர்க்கிள் மெத்தடு. நீங்கள் 60 டிகிரி ஆங்கிள் வச்சு கூட அந்த மெத்தடில் கூட நம்ம வரையலாம். இந்த ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஹெக்ஸகன் பிளேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னா
சைடு ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. ஸோ பிளேன்ஸுக்கு வந்து இந்த சைடு தான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் டில்ட் பண்ணுவோம். ஸோ டில்ட் பண்ணுறது வந்து இப்படி தான் டில்ட் பண்ணுவோம். இப்படி இந்த பேப்பரை ரெக்டாங்கிளாக நினச்சிக்கிட்டோன்னா ஸோ இந்த மாதிரி தான் டில்ட் பண்ணுவோம். ஸோ டில்ட் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ டில்ட் பண்ணுறது இங்கிருந்து தான் இப்படி எடுப்போம். ஸோ அப்போது பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ இது ஏ, இது பி, சி, டி, இ, எஃப். ஸோ இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதை அப்படியே வெர்டிகலாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். இதையும் வெர்டிகலாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பி தெரியும், ஏ தெரியாது, இப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுனால அதனால் பி டேஷ் அண்டு ஏ டேஷ் ப்ராக்கெட்டில் ஏ போடணும். ஸோ இது சி தெரியும், எஃப் தெரியாது, அதனால் சி டேஷ் அண்டு எஃப் டேஷ். வெர்டிக்கலில் குறிக்கும்போது டேஷோடு குறிக்கணும். ஸோ ஹரிசாண்டலில் குறிக்கும்போது டேஷ் இல்லாமல் குறிக்கணும். அப்போது டி தெரியும், டி டேஷ் அண்டு இ டேஷ். ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து லைனாக தான் தெரியும். ஓகே, அந்த ட்ரேஸ் பண்ணும்போது பிளேனை ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைனாக தான் தெரியும். அப்போது இந்த லைன் வந்து லைன் டயக்ராமாக சர்ஃபேஸாக தெரியும். இங்கே இதுதான் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை வரையணும். ஸ்டெப் நம்பர் 2. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப் நம்பர் 3 இங்கே வரைய போகிறோம். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி டு ஹெச்பி. ஹெச்பிக்கு 45 டிகிரியில் இருக்குன்னா அது விபியில் வரையணும். விபியில் தெரியும் அந்த 45 டிகிரி. அப்போது ஸோ இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்த சேஞ்ச் பண்ணி வரைகிறோம், அதனால் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் மெத்தட். ஸோ ஆங்கிள் பார்த்திங்கன்னா 45 டிகிரி. அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ 45 டிகிரி. ஸோ அந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கிறேன். ஸோ 45 டிகிரிக்கு அந்த லைன் வரைஞ்சிட்றேன். ஸோ இப்போ காம்பஸில் எடுத்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மார்க் பண்ணிட்டு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பாயிண்ட் என்னன்றதை அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். பொசிஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது பி டேஷ், ஏ டேஷ், இது சி டேஷ் அண்டு எஃப் டேஷ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து டி டேஷ் அண்டு இ டேஷ். ஸோ அதுக்கடுத்து அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 3. இப்போ போடும்போது ஸ்டெப் நம்பர் 4. ஸோ இது அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். ப்ரொஜெக்ஷனை வந்து லைட்டாக போட்டால் போதும். ஸோ கரெக்டாக அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஈவனாக அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து கரெக்டாக செய்யணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் கரஸ்பாண்டிங். இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து மிஸ் ஆச்சுன்னா ஷேப் வந்து வேறு மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அப்போது இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸை எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இன்டர்செக்டட் பாயிண்ட்டை தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கரஸ்பாண்டிங்க ஸோ ஏ டு இ, அதுக்கடுத்து எஃப். ஸோ இது இன்க்ளைண்டாக வைக்கிறதுனால ரிடக்ஷன் சைஸ் இதில் தெரியும். ஸோ இதை தான் சொல்லுவோம் பிளான்னு சொல்லுவோம், டாப் வியூன்னு சொல்லுவோம். இது ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம், இது டாப் வியூன்னு சொல்லுவோம். ஸோ விபியில் கிடைக்கிற எந்த வியூவும் அது ஃப்ரண்ட் வியூ, ஹெச்பியில் கிடைக்கிற எந்த வியூவும் அது டாப் வியூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு ஏ, இந்த பாயிண்ட்டு ஏ, இது ஏ. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எஃப்பு, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இ, இந்த பாயிண்ட் வந்து டி,
இந்த பாயிண்ட் வந்து சி, இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஜாயின் பண்ணோம்னா இந்த ஷேப் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் கரஸ்பாண்டிங்க அதுக்கடுத்து இந்த ஸோ உங்களுக்கு இதுதான் பிளான் சொல்லுவோம். ஓகே, ஆர் டாப் வியூ, ஆர் டாப் வியூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து ரெண்டாவது கண்டிஷன், இது ஒரு இன்க்ளினேஷன் கொடுத்துட்டோம். இதுதான் 45 டிகிரி. ஸோ இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு, சர்ஃபேஸ் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 42 டிகிரி டு ஹெச்பி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி டு விபி அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 60 டிகிரி விபின்னா அது ஹெச்பியில் தெரியும். அப்போது இது விபி, இது ஹெச்பி. அப்போ 60 டிகிரி நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிளானில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன டயக்ராம் வருதோ அதை தான் இங்கே க்ரியேட் பண்ணணும். அப்போது 60 டிகிரி மேக்கிங் இன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி அந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எதுன்னா ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க, சைடை பொறுத்து ரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த சைடு என்ன வருதோ அதே சைடை தான் நம்ம ரெஸ்ட் பண்ணணும். அந்த சைடை பொறுத்தா இல்லை கார்னரை பொறுத்தான்றதை நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே எந்த பாயிண்ட்றது ஸ்பெசிஃபை பண்ண விட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு திருப்பியும் ஸோ 60 டிகிரி மார்க் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பாயிண்ட் வருது 60 டிகிரி. ஸோ முதல்ல பாயிண்ட் மார்க் பண்ணாமல் அப்படியே மார்க் பண்ணேன், அதனால் மிஸ்டேக், எங்கேன்றதை ஜாயின் பண்ண முடியல லைனு. ஸோ அதனால் ஸோ திருப்பி அகைன் ஸோ 60 டிகிரி பாயிண்ட்டை 60 டிகிரி மார்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் 60 டிகிரி டு விபி. ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடை வரைஞ்சாலும் சரி, இந்த லைனை வரைஞ்சாலும் சரி, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதில் எவ்வளோ லென்த்து அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா, ஸோ இந்த டயாமீட்டர் தான், டயாமீட்டர் சைஸ் தான் 5. அப்போது அதை நான் 5 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த சர்க்கிளினுடைய டயாமீட்டர் தான் அந்த லென்த்து. அப்போது இது 5. அதுக்கடுத்து இந்த கேப் எவ்வளோன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ ரிடக்ஷன் ஆன சைஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா 1.6 இருக்குது. அப்போ இங்கேருந்து 1.6 லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் இது எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ 1.5. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் லைனெல்லாம் ப்ராப்பராக லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணிடலன்னா கரெக்டான லென்த்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது 1.6 தான் இருக்கும். ஸோ இதையும் நான் 1.6 எடுத்து ஓகே. ஸோ இதுக்கு பேரலாக அந்த லைன் போடுறேன் 60 டிகிரி. இதுக்கும் பேரலாக லைன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஸோ இந்த பாயிண்ட் தான் எஃப்பு, இந்த பாயிண்ட் தான் சி. ஸோ இப்போ இந்த 3 லைன் தான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன், இந்த லைன் 60 டிகிரிக்கு பேரலாக வரைஞ்சிருக்கேன். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து சியில் வச்சு ஒரு ஆர்க். ஸோ அதே இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன்.
சியில் வச்சு ஒரு ஆர்க். ஸோ ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸு தான் வரும். ஸோ ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது தப்பு பண்ணோம்னா அதே சேம் மேனரில் தான் கிடைக்கும். ஸோ அதே போல் இங்கே இந்த டிஸ்டன்ஸ், ஸோ சேம் அதே டிஸ்டன்ஸ் தான். இப்போ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இது பி, இது ஏ, இது வந்து டி, இது வந்து இ. ஸோ இப்போ ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ அங்கே இருக்கிற ஷேப்பை அப்படியே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. ஸோ அங்கே இருக்கிற இங்கே என்ன வியூ இருக்கோ அந்த வியூவை இங்கே கொண்டு வரணும். ஸோ அதை அப்படியே மேலே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வெர்டிக்கலாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட இதில் மிஸ்டேக் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த ப்ரொஜெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரொஜெக்ஷனை கரெக்டாக டிஸ்பிளே பண்ணிடலன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ அப்புறம் ஸோ மேலே இருக்கிறத அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கள். அது கொடுத்து இந்த ப்ரொஜெக்ஷன். ஸோ எல்லாமே இது ப்ரொஜெக்ஷன் பண்ணி வரதுனால ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கரஸ்பாண்டிங் இந்த பாயிண்ட் ஏ, ஸோ ஏ பாயிண்ட் இது ஏ டேஷ், ஸோ இது பி, இந்த பாயிண்ட் வந்து பி டேஷ், ஸோ சி, இந்த பாயிண்ட் வந்து சி டேஷ், ஸோ இது ஏ டேஷ் குறிச்சாச்சு, இது டி, இந்த பாயிண்ட் வந்து டி டேஷ், ஸோ அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இ டேஷ், ஸோ இது வந்து எஃப் டேஷ். ஸோ அல்பபெட்டிக் ஆர்டரில் இதை அப்படியே ஜாயின் பண்ணிடும். ஏ டு பி, A to F, அதுக்கடுத்து E, F, சாரி F to E, அடுத்து E to D, அடுத்து C to D, அடுத்து B to C. ஸோ உங்களுக்கு இந்த டாப்பில் இது கிடைச்சிது. இது ஸ்டெப் நம்பர், இது 4. இது வரைஞ்சால் தான் இதை வரைய முடியும். இது 5, இதுக்கு அடுத்து 6. அப்போது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். அப்போ இது எல்லாமே கொஞ்சம் எல்லா இதுவுமே கொஞ்சம் டார்க்காக இருந்தால் போதும். இந்த பிளேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக க்ரியேட் பண்ணிக்கலன்னா ஸோ வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வரைகிற எல்லா இதுவுமே ஸோ ப்ரொஜெக்ஷனை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கெட்சும் டார்க்காக இருக்கும். செக்ஷன் அண்ட் டாப் வியூ.
ஸோ ரெகுலர் ஹெக்ஸாகன் ஷேப்பு போத் இன்க்ளைன் டு XY ரெஃபரன்ஸ் லைனில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்ளம் ஓவர்.